அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்று திருமண பொருத்தத்தில் சுபர் லக்னங்களுக்கு சுபர் லக்னத்தை பொருத்த வேண்டும், பாபர் லக்னத்துக்கு பாபர் லக்னத்தை பொருத்த வேண்டும். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா லக்னம் சுபரோடு சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொன்னால், பாபரோடு சம்மந்தப்பட்ட லக்னங்களுக்கு பாபரோடு சம்மந்தப்பட்ட லக்னத்தை பொருத்தணும்னு சொன்னேன். சுபரோடு சம்மந்தப்பட்ட லக்னத்துக்கு சுபரோடு பொருத்தப்பட்ட லக்னத்தை சம்மந்தப்பட்ட லக்னத்தை பொறுத்துன்னு சொன்னேன். இப்போ லக்னமே பார்த்தீங்கன்னா சுபர் லக்னத்துக்கு சுபர் லக்னமாகவே இருக்க வேண்டும். அதாவது குரு சுபர், குருவுடைய லக்னமான தனுசு மீனத்தையும், சுக்கிரன் சுபர், அதனால் சுக்கிரனுடைய வீடான ரிஷபம் துலாத்தையும், தனித்த புதன் சுபர். அப்போ மிதனம் கன்னியையும், வளர்பிறை சந்திரன் பார்த்தீங்கன்னா கடகம். இந்த அமைப்பில் இவரெல்லாம் சுபர்கள். இவருடைய லக்னமாக இருந்தால் பொருத்திக்கலாம். ஒன்றுக்கொண்டு இருவருடைய ஜாதகத்தில் இருவருடைய லக்னமும் குரு சம்பந்தப்பட்ட தனுசு மீனமாக இருந்தாலோ, இல்லை ரிஷபத்துலாமாக இருந்தாலோ, அல்லது தனித்த புதனாக இருந்து மிதனம் கன்னியாக இருந்தாலோ இந்த லக்னம் பொருந்தும். அதே மாதிரி பாபர் லக்னங்களுக்கு பாபர் லக்னம் பொருந்தும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனியுடைய வீடுகளான மகரம் கும்பம் லக்னமாக இருந்து செவ்வாயுடைய வீடுகளான மேஷம் விருச்சிக லக்னமாக இருந்தாலும் பொருந்தும். அதே மாதிரி தேய்பிரை சந்திரனாக இருந்து கடகமும் பொருந்தும். அதே மாதிரி பாபரோடு சம்பந்தப்பட்ட புதனுடைய வீடான மிதன கன்னியும் பாபர் லக்னத்துக்கு பொருந்தும். அப்போது நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை சுபகிரகங்களுடைய லக்னம் இயற்கை சுபகிரகத்தோடு பொருந்தது. இப்போ சனி புதனும் சந்திரனும் பார்த்தீங்கன்னா இரண்டு அமைப்பில் வராங்க. புதன் தனித்து இருக்கும்போது மட்டும்தான் சுபரே தவிர, பாபரோடு சேர்ந்துட்டு அவர் பாபர் லக்னத்துக்கு வந்துடுவார். அதே மாதிரி சந்திரன் பார்த்தீங்கன்னா தேய்பிரையில் பாபர் லக்னமாக வருவார், வளர்பிரையில் சுபர் லக்னமாக வருவார். இதை பார்த்து ஒன்றுக்கொண்டு பொருத்தி கொண்டால் இரண்டு லக்னங்களும் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள்.